சொல்ல லைக் பிலேட்டஸை பற்றி கொஞ்சம் எங்களுக்காக சொல்ல முடியும். ஆக்சுவலி வந்து ஒரு கோர் ஐடியாலஜி எப்படி ஒர்க் ஆகுது? ஐ எம் ஸ்டார்டட் டு கிவ் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் ஆல்சோ. ஒரு பவுலராக இருந்த நேச்சுரலாக இந்த பவுலரை ஓப்பனராக மாற்றிருக்கோம். எதுவுமே நம்மளோட ரெகுலர் ப்ராக்டிஸில் அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். என்னோடய கிளினிக்கில் எதுவுமே ஸ்க்ரீனே கிடையாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது A to Z என்னோடய ஜூனியர்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணலாம், பார்த்துக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அந்த ஃபீல்டை விட்டு போகணும்னு நினச்சதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அந்த LFHF. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நீங்கள் சொல்கிறதுல கேட்கும் போது. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க லைக் நாங்கள் இது பண்ணது பிலேட்டஸ் தான் சாரோட ஒரே டூல் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் சொன்ன தட் இஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. பட் இப்போது இது இப்படி லைக் ஒரு டூலாக யூஸ் பண்ணாலும் ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஜீரோ ஐ டோன்ட் லைக் எனக்கு பிலேட்டஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. பட் நான் உங்களோட வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் போடுற மினிமலாக கொஞ்சம் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது லைக் இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒய் பிகாஸ் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல. சொல்ல லைக் பிலேட்டஸை பற்றி கொஞ்சம் எங்களுக்காக சொல்ல முடியும். ஆக்சுவலி வந்து ஒரு கோர் ஐடியாலஜி எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ ஆக்சுவலி உண்மையிலுமே அது ஏன் அந்த பிம்பம் உருவாச்சுன்றதை நான் சொல்லிட்டு அப்புறம் போகிறேன். ஓகே சார். ஸோ நான் வந்து எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆக்சுவலி இதை பண்ணால் இதுவாகிடும், அது பண்ணால் அதுவாகிடும் அப்படின்றதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. பிகாஸ் என்னென்னா வி ஆர் ஆல் கிளினிக்கல் ப்ராக்டிஸ்னர்ஸ். வி ஹாவ் டு கீப் சம் சீக்ரெட்ஸ் இன் அவர் ஹேண்ட். அது நமக்கு எல்லாமே மேஜிக் சொல்லுவாங்க. இப்போ யூ ஆர் டூயிங் மேஜிக்கல் ஹேண்ட்ஸ் அப்படின்னும் எதுவுமே மேஜிக் கிடையாது. அது நம்ம லேர்ன் பண்ணுறது, அது மூலிமா பர்சீவ் பண்ணுறது, அது மூலிமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை ஸ்கில்லாக கன்வெர்ட் பண்ணுறது. இட்ஸ் லைக் ஏ ப்ராசஸ். இது வந்து ஒரு நாள் 2 நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. நான் இன்றைக்கி ஒரு புக்கை படித்ததுனாலே எனக்கு அறிவு வந்துருச்சுன்னு சொல்லிட முடியாது. அறிவு எப்போ வரும்னா அந்த புக்கை படித்து அதை புரிஞ்சு அதை நம்ம லைஃப்பில் ஒரு தடையாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அப்படி நினச்சி பார்க்கும்போது அந்த புக்கில் இதை படித்தோம் அது நமக்கு இன்டெரக்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா தான் அது கம்ப்ளீஷன். அது வரைக்கும் அது ஜஸ்ட்டு ஒரு ஸ்வைப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் ஒரு விஷயம் படிச்சிட்டோம் அப்படின்றதுனாலே நமக்கு நாலேஜ் வந்ததான் நான் நம்பலை. ஆக்சுவலி சம்டைம்ஸ் அந்த புக்கு வந்து நமக்கு யூஸே இல்லாமல் கூட போகலாம். பட் ஆனால் எந்த புக்கையும் நான் அப்படி நினச்சதே கிடையாது. ஏதாவது ஒன்று டீச் பண்ணிட்டு போகும், இல்லைன்னா அது பிரிண்ட்டாக ஆகாது. உலகத்தில் எதுவுமே ஆகாது. ஸோ அது ஏதோ ஒன்று நமக்கு இந்த உலகத்தில் வந்து நமக்கு அது யார் மூலிமா வந்துட்டு போகுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஆனாலும் எல்லோரும் என்னை கேட்பாங்க, ஏதாவது பண்ணுங்க, நீங்கள் எல்லோரும் வந்துட்டாங்க, மீடியாவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம்ல. அப்புறம் எல்லாருமே பர்சனலாக மெசேஜ் அனுப்புவாங்க. இவங்க இந்த வீடியோ பேசியிருக்காங்க, இது உங்கள் ஒப்பீனியன் என்ன, இல்லை இந்த மாதிரி சொல்கிறாங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன. நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சு சஜஷன் கேட்பான். சம்டைம்ஸ் எனக்கு கோவம் வரும். கோவம் வரும்போது யார் அனுப்பிச்சாங்களோ அவங்கள்ட்டே நான் ஃபோன் பண்ணி ரியாக்ட் பண்ணுவேன். ஓகே. சம்டைம் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி விட்டுருவேன். ஆனால் ரொம்ப நேரம் நான் கோவம் தான் படுவேன். பிகாஸ் என்னென்னா இது எல்லாமே நம்ம சொல்லணுமா அப்படின்றது எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துகிட்டே அது. பட் என்னோடய வீடியோஸ் போடலாம் அப்படின்னும் போது என் கிளினிக்கில் எது வந்து போட்டால் ஷூட் ஆகும் நான் சூஸ் பண்ணிட்டேன், தேடிக்கிட்டே இருந்தேன். ஓகே. அப்போ தான் நான் பிலாட்டிஸ் போடலாம். ஏன்னா பிகாஸ் அதுதான் எங்கே போயிடுச்சு உங்களுக்கு, ப்ளூ மேட்டனில் போயிடுச்சு. ஸோ அது என்னோடய சீக்ரெட்டே கிடையாது ஆக்சுவலி. ஓகே. அது என்னோடய சீக்ரெட் கிடையாது. ஓகே. அது வந்து என்னோட கம்ஸ் அண்டர் த வெல்னஸ்ன்னு சொல்லலாம். கரெக்ட். எல்லாருக்கும் லைக் ஓப்பன் ஹேண்டடாக இருக்கிற ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஓப்பன் ஹேண்டடாக இருக்க விஷயமா இருக்காது ஆக்சுவலி. அதனால தான் நான் வந்து எல்லாருமே நான் லேர்ன் பண்ண சொல்கிறேன். இப்போ நான் ஐ ஆம் ஸ்டார்டட் டு கிவ் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் ஆல்சோ. சூப்பர். ஆமாம், நீங்கள்
ஐம் ரெடி டு சப்போர்ட். யாராவது கேட்டாங்கன்னா நான் பண்ணுறேன். ஆக்சுவலி பண்ணுறது ரெடி ஆகிட்டேன். ஆக்சுவலி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆல்ரெடி இப்போ நான் எனக்கு பர்சனலாக ஐ ஸ்டார்டட் 4 ஸ்டுடியோஸ் ஆயிடுச்சு. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு அண்ட் திருப்பூர் another ஒன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டுடியோ. சூப்பர். ஸோ இது வந்து இட்ஸ் ஓப்பன் பிளாட்ஃபார்மில் இருக்கிற விஷயந்தான். தட் இஸ் நாட் மை சீக்ரெட். ஆமாம். அதனால் பட் பிலாட்டிஸ் எஃபெக்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா the ஐப்பன் aspect of Pilates very effective. வெரி சேஃபர் ஆன்சர் ஐ கெஸ். ஆமாம், ஐப்பன் aspect of Pilates is very effective. அதில் எந்த டவுட்டும் இல்லை. சில விஷயம்லாம் நம்பவே முடியாத அளவுக்கான ரிசல்ட்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். நாட் பெயின் aspect ஆர் நாட் ரீஹேப் aspect இன் ஸ்போர்ட்ஸ் aspectல ஆக்சுவலி நாங்கள் எதுவுமே ஓப்பனாக க்ரெடிட் எடுத்துக்கிறதில்ல. அதனால் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ஒரு பையன் ஆக்சுவலி மகாராஷ்டிரா டீம் காட்டிகிட்ருக்கான். இன்னொரு பையன் தமிழ்நாடு டீமோட இதை லீட் பண்ணியிருக்கான் கிரிக்கெட்டில். அப்புறம் ஒரு பவுலராக இருந்த நேச்சுரலாக இந்த பவுலரை ஓப்பனராக மாற்றிருக்கோம். அவன்லாம் வந்து சொல்லுவான், சார் இன்னொன்று சார் நான் 80 மீட்டர் அடித்தேங்க சார்னுவான், 100 மீட்டர் அடித்தேன் சார். ஸோ நோ மிஷினரிஸ், நோ நத்திங். நீங்கள் எல்லாம் சொல்ல ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் அதில் எனக்கு உடன்பாடு இருக்குது. திருப்பி எந்த விமர்சனத்துக்குள்ளேயும் நான் போக விரும்பல. பட் இட்ஸ் வெரி எஃபெக்டிவ் டூல் ஆக்சுவலி த பிலாட்டிஸ். ஒய்னா இட் இஸ் நான் என்னோடய கான்செப்ட் உண்டு ஆக்சுவலி. இது ஃபிசியோதெரப்பியில் நான் ஒர்க் ஷாப்ஸில் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் சொல்கிற விஷயம். நீங்கள் எடுத்தீங்களா சார்? ஆமாம், ஆக்சுவலி நான் எடுத்துகிட்டு வந்து அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒரு கட்டத்தில். பிலாட்டிஸில் இருக்கிற பியூட்டி என்னென்னா எல்லாருமே ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுகிறோம். ஸ்ட்ரென்த், மசில் பவர், மசில் என்டியூரன்ஸ், இதை பற்றியே தான் பேசிட்டுருக்கோம். ஆக்சுவலி நான் எங்கேருந்து வருவேன்னா மசிலோட ஃபைபர்லேருந்து வருவேன். ஓகே, ஒய் தட் இஸ் ஃபஸ்ட், இட்ஸ் லைக் எ ஃபைபர். ஏதோ ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சராக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு. ஸோ ஒய் இட் இஸ் ஃபைபர், ஒய் the fiber have the covering layer, then why the group of fibers having the covering layer, why all the muscles situated are present in the covering layer. இப்படி எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே லேர்ன் பண்ணது மூலிமா தான், எனக்காக எதுவும் இல்லை, லேர்ன் பண்ண நாலேஜ் மூலிமா வந்த விஷயங்கள் தான். அப்படி இருக்கும்போது ஒரு மசிலை எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு புரிதலுக்கு வந்தேன். அப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மசிலில் நான் ரெடி பண்ண வேண்டியது அதோட கிளைடிங் சிஸ்டத்தை சொல்லுவேன். ஃபஸ்ட்டு அதோட இன்னர் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்னர் சிஸ்டம் ஆஃப் த மசில் ஃபைபர்னே சொல்லுவேன் நான். ஸோ அப்போ நான் அந்த கிளைடிங், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் மூமெண்ட் அப்படின்றது தான் என்னோட உடன்பாடு. ஸோ அந்த கிளைடிங்க்கு எனக்கு அது கரெக்டான டூலாக, ஆப்டான ஒரு டூலாக எனக்கு இருக்குது. அலாங் வித் பிரெத் பேட்டர்ன். நான் ஐ ஆல்வேஸ் கிவ் ரெஸ்பெக்ட் ஃபார் த பிரெத். வித்தவுட் பிரெத் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு நம்புகிறாள் நான். ஸோ நான் நிறைய பேசுகிறதே பிரெத் கான்செப்ட் பற்றி தான். ஸோ அதனால் எனக்கு பிலாட்டிஸ் வந்து என்னோட கான்செப்டுக்கு நான் யோசிச்சு என்னோட அஸ்பெக்ட் ஆஃப் இதுக்கு ஒரு கிரேட் டூல், அவ்வளோதான். அதனால் நான் பிலாட்டிஸை நான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறேன், என்ஹான்ஸ் பண்ணுறேன். ஓகே, பட் ஆனால் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் லைக் ஒரு மசிலை இன் ஃபைபர்ஸ் நமக்கு அட்வான் பண்ணி நான் அதை கிளைட் பண்ண ட்ரை பண்ணும்போது அதை எப்படி கொண்டு வரலாங்கிறப்போ ஐ காட் அ டூல் கால்ட் அஸ் பிலாட்டஸ். அது வந்து இது பண்ணுது. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீதிங் மேலே ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருக்கனால ஓகே இது ரெண்டுமே இது இன்கார்பரேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி யூ ஃபெல்ட். பட் எனக்கு என்ன இந்த இடத்துல ஒரு கேள்வி வருதுன்னா, இப்போது இந்த இடத்துல லைக் மேபி நீங்கள் பிலாட்டஸில் ஸ்ட்ராங்காக இருக்கனால யூஆர் லைக் அதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. பட் இது இல்லாமல் வேறு எதுவுமே நம்மளோட ரெகுலர் ப்ராக்டிஸில் அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? நம்ம ரெகுலராக நம்ம சிலபஸில் சொல்லி கொடுத்த விஷயங்களோ இல்லை ஜென்ரல் பாப்புலேஷன் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயத்தில் எனக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? ஆக்சுவலி என்னென்னா நான் எப்பயுமே ரொம்ப சேஃப் சைடில் ப்ளே பண்ணுறாள். எப்பயுமே ஆல்வேஸ் ஐ எம் இன் த சேஃப் சைட். இது திருப்பி ஒரு கான்ட்ராவர்சி தான் போகும் ஆல்வேஸ், ரைட்? ஒரு 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 பேட்டர்ன் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் ஆஃப் மூமெண்ட் பண்ணி இன்ஜுரி ஆகிறதுக்கு அந்த பேட்டர்ன் ஆஃப் மூமெண்ட் பண்ணாமலே இருக்கலான்றது நான் சொல்லுவேன். டே டு டே ஆக்டிவிட்டிஸ் மோர் தென் எனஃப். என்னோட ஆஃப்டர் மை ட்ரீட்மெண்ட், என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் மை அஸ்பெக்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பேஷண்ட்டுக்கு நான் வந்து எக்ஸசைஸ் எஜுகேட் பண்ணி தான் நான் திருப்பி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுன்ற ஒரு நிர்பந்தம் எனக்கு இல்லை. ஓகே, எனக்கு இல்லை. பெர்டிபேட்டிங் ஃபேக்டர்னுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணால் பெர்டிபேட்டிங் ஃபேக்டர் அவாய்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னோடய டேட்டாஸ் வந்து ரொம்ப வச்சுருக்கோம். என்னோடய டேட்டாஸ் நிறையவே இருக்குது. மேக்ஸிமம் நாங்கள் எக்ஸசைஸ் டீச் பண்ணுறது இல்லை.
ஒய் மீன்ஸ் அவங்களோட டே டு டே லைஃப்லேயே இருக்கிற அந்த மூமெண்ட் பேட்டர்னை அவங்க பண்ணாலே போதும். அதனால நான் செடேட்டிவ் லைஃப் ஸ்டைல் மட்டும் போகாமல் அவங்களோட டே டு டே லைஃப்பை நீங்கள் பண்ணாலே போதுன்றது என்னோட கான்செப்ட். ஓகே. பட் யாருக்காவது நீட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஸ்போர்ட்ஸ் கை என்கிட்ட வரான் அப்படின்னா ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ஐ வில் ஸ்கெடியூல் த எக்ஸசைஸ் பேட்டர்ன் ஆர் மூமெண்ட் பேட்டர்ன் அக்கார்டிங் டு தேர் கேம்ஸ். ஸோ நீட் இல்லை தேர் ஹவுஸ் ஹோல்ட் ஒய்ஃப். ஸோ அதாவது நீங்கள் சொல்கிறது என்ன, காமன் ஆடியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. டே டு டே லைஃப்பில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் மோர் தென் எனஃப். ஆக்சுவலி எக்ஸசைஸை வந்து இந்த பேம்ப்ளெட்ஸ் போட்டு கொடுத்து இல்லைன்னா நம்ம ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம். ஃபார் 10 days இல்லை, நீங்கள் 1 month ட்ரெயின் பண்ணால் கூடும் அவங்க போய் வீட்டில் கரெக்டாக பண்ணுவாங்களான்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. கரெக்ட். நம்பிக்கை கிடையாது. அப்போ என்ன ஆகுனா அவங்க வித்தவுட் தேர் நாலேஜ் அவங்க கரெக்டாக பண்ணுறோன்னு நினச்சிட்டு அவங்க தப்பாகவே பண்ணலாம். ஸோ அதுதான் நான் பார்க்குற அக்ரிவேட்டிங் ஃபேக்டர் பெர்டிபேட்டிங் ஃபேக்டராக பார்க்குறேனே தவிர என்னோட டேட்டாஸ் என்னோட பேஷண்ட்ஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் என்னோட ஃபார்முலா இஸ் கரெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது லைக் உங்களை பொறுத்தளவுக்கு நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், அதை பண்ண தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம், பட் யாருக்கு தேவைன்னு இருக்கு, யாருக்கு தேவை இருக்குது அவ்வளோ. இஃப் நீடட் ஒன்றுமே என்கிட்ட ஒரு நான் ஆக்சுவலி எனக்கு எல்லாமே நான் அட்வர்டைஸ்மெண்ட். எனக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியும். எனக்கு என் கிளினிக் வந்தீங்கன்னா நாட் ஈவன் சிங்கிள் போர்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை கிளினிக் ஆர் இன் த ஸ்ட்ரீட். ஆக்சுவலி இப்போ தான் ஒரு சும்மா ஒரு சைன் போர்டு வச்சுருக்கோம் பிகாஸ் த ரெக்வஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் த வேர்ட் ஆஃப் மவுத். ஓகே, அப்போ என்ன ஆகுனா நான் அதுக்கு முன்னாடி இந்த ஆன்சரை முடிச்சிடுறேன். ஸோ எனக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், ஆனால் அந்த எக்ஸசைஸ் ரைட் ஃபார்மில் இருக்கணும், கைடராக இருக்கும். அது கைட் பண்ணணும், அது இன்ஜுரியை ப்ரீவென்ட் பண்ணணும், இன்ஜுரி நடக்காமல் பார்த்துக்கணும். அப்படி ஒரு சிஸ்டமாக நான் பிலாட்டிஸ் பார்க்குறேன். நீங்கள் பிலாட்டிஸ் பண்ணிங்கன்னா நாட் மேட் பிலாட்டிஸில் திருப்பி மிஸ்டேக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, பிகாஸ் அதில் கைடர் கிடையாது, தெரப்பிஸ்ட் தான் கைட் பண்ணிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் தெரப்பிஸ்ட்டு ஃபுல் டைமாக அதே கான்சன்ட்ரேஷனோட இருப்பாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. யாருக்கும் அந்த அவசியம் இல்லைன்ற மாதிரி ஆயிட்டாங்க. யாருக்கும் அந்த டெடிகேஷன் இல்லை, எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், நிறைய பேருக்கு அந்த டெடிகேஷன் இல்லை ஆக்சுவலி. ஸோ எனக்கு என்னென்னா அந்த 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 கைட் கரெக்டாக இருக்கணும், அந்த லைன் கரெக்டாக இருக்கணும். என்னோட பிலாட்டிஸ் ரிஃபார்மர் வந்து மேக்ஸிமம் 90% அந்த இன்ஜுரியை வந்து நடக்காமல் பார்த்துக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் அந்த கைடுன்னு சொல்கிறது அந்த மெஷின் அந்த இன்ஜுரி ஆகாமல் கைட் பண்ணுது. ஓகே, பட் திருப்பவும் சொல்கிறேன், தட் இஸ் மை ஆஸ்பெக்ட் ஆஃப் அந்த பிலாட்டிஸ் ட்ரைனிங் ப்ரோட்டோகால். ஓகே, திரும்ப அதான் சொல்ல, பிகாஸ் இன் பிலாட்டிஸ் ட்ரெயினர் கான்செப்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபார் அப்டாமினல் கிரிப்பிங், இந்த க்ளூட் கிரிப்பிங், ரைட், அந்த மாதிரி நிறைய டிஸ்ஃபங்க்ஷனல் பேட்டர்ன் வந்து இருக்குது. நார்மல் பிலாட்டிஸ் ட்ரைனிங்கில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நான் வந்து எப்பயுமே எல்லாத்துலேயும் இருக்கிற அந்த பாசிட்டிவ் திங்ஸ் தான் எடுத்துப்பேனே தவிர நெகட்டிவ் திங்ஸை அப்படியே ஒமிட் பண்ணிடுவேன். எதையுமே அப்படியே டக்குன்னு நெகட்டிவாக பார்த்துட மாட்டேன். இனிஷியலாக பார்த்தாலுமே திருப்பி உள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்னு அது ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டேன். என் குருநாதர் ஒருத்தர் இருக்கார், மேலே இருக்கார், திருவண்ணாமலையை போற்றின்ற மாதிரி அவர் தான். எதுவுமே நெகட்டிவாக அவர்கிட்ட பழகினதுக்கப்புறம் எதுவுமே நெகட்டிவாக பார்க்குறத இதை அப்படியே விட்டுட்டேன் நான். ஸோ ஒன்லி பாசிட்டிவ் திங்ஸை மட்டும் எடுத்து கொண்டு வருது. அப்போ அந்த ட்ரெயினர் ஆஸ்பெக்டில் இருக்கிற அந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே என்னோட ஆஸ்பெக்டில் நடக்காது. ஸோ தட் இஸ் வெரி குட் டூல் என்னை பொறுத்த வரைக்கும். பட் குவைட் காஸ்ட்லியானா ஆமாம், 2015 தட் வெரி குவைட் காஸ்ட்லி. ஆவரேஜ் ஒரு ரிஃபார்மர் இப்போ வந்து நான் மார்க்கெட் நான் தான் உடச்சிட்ருக்கேன். பார்க்கலாம், நான் அஃபோர்டபுளாக தான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ. ஆக்சுவலி உண்மையிலுமே சொல்ல போனால் லைக் யூ ஆர் மேனுஃபேக்சரிங் திங்ஸ்? நோ வி ஆர் டூயிங் த இம்போர்ட். ஓகே, அதுவுமே கரெக்டான குவாலிட்டியை பிடிச்சி அதுக்கு ஒரு பெரிய ரிசர்ச் ஒர்க் பண்ணி ஐ எம் டூயிங் வித் மை actually one of my friend, but I am the only எது வேணும் எது வேணான்றதா என் வேலை. மற்றதெல்லாம் he is taking all the care actually about the products. So it's a wonderful tool, அவ்வளோதான். ஓகே, ஸோ சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன் நான் இது வரைக்கும் எனக்கு பிலாட்டஸ் பற்றி எனக்கு ஒன்றுமே லைக் ஜீரோ, அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல. பட் நீங்கள் சொல்லும் போது எனக்கு இப்போ ஒரு ஆர்வம் வருது. ஓகே, வந்து அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், நிறைய பேருக்கு நான் என்னோட ஜூனியர்ஸ்லாம் கிஃப்ட். ஆக்சுவலி எல்லாருக்குமே என்னோட ஜூனியர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பிலாட்டிஸ் தெரியும். ஓகே, யாருக்குமே என்னோட கிளினிக்கில் எதுவுமே ஸ்க்ரீனே கிடையாது.
ஓகே. நான் என்ன என்ன பண்ணுறேன் அப்படின்றது A to Z என்னோட ஜூனியர்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணலாம், பார்த்துக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. அது அந்த ஸ்க்ரீன் போட்டு அதெல்லாம் கிடையாது. ஓகே. ஆனால் அங்கே சொல்ல என்னோட கிளினிக்கில் அந்த தேர் இஸ் நோ பாஸ். ஓகே. ஐயப்பன்ட்ட வந்தாலும் அதே சார்ஜ் தான், ஓகே. என் ஜூனியர்கிட்ட போனாலும் அதே சார்ஜ் தான். தேர் இஸ் நோ ஸ்பெஷல் கிடையாது. அந்த 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 சினேரியோவும் கிடையாது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், அன்னைக்கே நான் கிளினிக்கில் மீட் பண்ணும்போது ஒரு விஷயம் லைக் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் சொல்லும் போது, ஒரு பேஷண்ட்டை ஒரே தெரபிஸ்ட் பார்க்குற அந்த பேட்டர்னும் கிடையாது அது நான் அப்படிங்கிற பிரேக் மாதிரி. பண்ணேன், கஷ்டப்பட்டு பிரேக் பண்ணேன். ஆக்சுவலி ஓகே. அது ரொம்ப கஷ்டப்பட்டு பிரேக் பண்ணேன். ஏன்னா மக்கள் ரொம்ப ஸ்மார்ட். ஆக்சுவலி யார் பேஷண்ட்ஸ் வெரி வெரி ஸ்மார்ட். ஆக்சுவலி நம்ம டாக்டர் ஃபிசிஷியன் கிடையாது. வேர் ஆல்சோ ஓகே வி ஆர் நாட் ஃபிசிஷியன். ஓகே. ஸோ என்னென்னா ஃபிசிஷியனில் மேக்ஸிமம் எத்தனை நாள் பார்த்துருவீங்க? 5 நாள் காய்ச்சல்னா 5 நாள், அதுக்கு மேலே அவருக்கும் நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. கரெக்ட். இங்கே அப்படி கிடையாது. இது 1 month, சம்டைம்ஸ் 2 months, சம்டைம்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் ரிலேஷன்ஷிப். அப்போ அவங்க அழகாக ஒரு ஆளை பிடிப்பாங்க, அப்படியே செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அவங்கள ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவாங்க. அங்கே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் அவங்களே கிரியேட் பண்ணி போயிடுவாங்க. ஸோ அதை பிரேக் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ நான் யாரை சென்ட் பண்ணுறனோ, நான் யாரை கம்ஃபர்டபுள் அனுப்புகிறேனோ அவங்க தான் தெரபிஸ்ட். நீங்கள் பிலாட்டிஸ் கிளாஸ்லேயே சூப்பராக இருக்கும். என்னென்னா 15 minutes ஒருத்தவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. அடுத்த 15 minutes அவனுக்கு பேஷண்ட் வந்தால் அந்த 15 minutesல வேற ஒரு ஆள் நிற்பாங்க. ஆனால் பிரேக்கே ஆகாது. இந்த தெரப்பி இந்த மூமெண்ட் பேட்டர்ன் வில் கண்டினியூ இன் த சேம் வே. ஓகே. ஸோ யாரும் யாருக்காகவும் கிடையாது. பிகாஸ் ஐ கிரியேட்டட் தட் ப்ரோட்டோகால். அது பேராசெட்டமால் தான் மாதிரி தான். எந்த ஃபிசிஷியன் எதனாலும் அந்த ஃபீவர் கேட்குன்ற மாதிரி கரெக்ட். அவங்க யார் என்ன பண்ணாலும் அந்த பெயின் கேட்கும். கரெக்ட். ஐ கிரியேட்டட் மை ப்ரோட்டோகால். ஐ மீன் வெரி ஸ்ட்ராங். அதுலேயும் கேட்கலன்னா மேபி ஐ வில் இன்டர்ஃபியர். அதர்வைஸ் நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். மை ஜூனியர்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். ஆக்சுவலி தே வில் டேக் கேர் எவ்ரிதிங். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி சார் இப்போ பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு மற்ற விஷயங்கள் லைக் இந்த மொடாலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? Actually, now I am not pro modalities. Actually, I always believe my hands. Actually, அது எனக்கு ஆப்வியஸாக வந்து எங்கே ஏற்பட்ட அவல்ச்சன்னா, நான் அந்த ஃபீல்டை விட்டு போகணும்னு நினச்சதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அந்த LFHF. அதனால் எனக்கு எப்பயுமே எது மேலேயுமே எனக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னா வந்தது தான். அவளுக்கு அப்புறம் அந்த பக்கம் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் எனக்கு எனக்கு இந்த ஜெல் மேலே கொஞ்சம் பரவாயில்ல. லைக் யூ ஆர் லைக் ரொம்ப சேஃபாக சொல்றீங்க. ஜெல் எனக்கு மறக்கவே முடியாது. ஒரு வைவால சொல்லக்கூடாதான்னு தெரில. வைவால ஏன் வயரை கிராஸ் பண்ண அப்படின்னாங்க. ஸோ யூ ஃபெயில்டு அப்படின்னாங்க. ஏன் வந்து ஜெல்லை துடைக்கல அப்படின்னாங்க. இல்லை மேம் ஜூனியர் வச்சு தொடச்சிப்பேன் அப்படின்னா. இல்லைன்னா ஏதாவது அட்டெண்டர் வச்சுப்பேன் அப்படின்னு. யூ ஃபெயில்டு அப்படின்னு. சரி ஓகே, நாட் எக்ஸாம், ப்ராக்டிக், ஐ மீன் மாடல் ப்ராக்டிக். ஓகே ஓகே ஓகே. ஸோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் என்னோட கிளினிக்கில் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. நான் வெல் எக்யூப்டு கிளினிக் தான். ஓகே. பட் ஒன்லி மை ஜூனியர்ஸ் வில் ஹேண்டில். எனக்கு அதை ஆன் பண்ணவும் தெரியாது, ஆஃப் பண்ணவும் தெரியாது. டில் நவ். ஓகே. ஐ எம் வெரி வெரி கான்ஷியஸ். அது பக்கமே கிடையாது. தே வில் டேக் கேர். சூப்பர் சார். ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் மை ஹேண்ட். பட் பாஸ்டருமே வந்து இட் இஸ் சப்ஜெக்டிவ் தானே. லைக் இட் இஸ் நாட் லைக் இதுதான் கரெக்ட் பாஸ்டர், இதை பர்ஃபெக்ட் பாஸ்டர் அப்படின்னு கிடையாது. அதுதான் நான் சொல்கிறேன். இல்லை, ஏன்னா இப்போது ட்ரிகர் பாயிண்ட் பண்ணுறவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறவங்கள பார்த்தா தப்புங்கிற மாதிரி. இது இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே நம்மளே போகக்கூடாது. ஓகே. நான் சொல்கிறது இந்த கான்ட்ரவர்சி யூ டோன்ட் டெக்னிக்காகவே போக வேண்டாம். இப்போ நம்ம ஃபீல்டு அப்படி தான் இருக்குங்கிறனால நான் அதை கேட்குறேன். அது அவங்களுக்கான அதுதான் திருப்பி அதே தான் நான் சொல்வேன்.